வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நிதானமாக பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தைரியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க அனுபவிக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் வெளி உலகம் மட்டும் கிடையாது, உங்களுடைய உள் உலகம் தான். வெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், வெளியில உங்களை சுற்றி செய்யக்கூடிய துரோகங்கள், பல 10 நபர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது மட்டும் காரணமாக இருக்காது. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்களும் தாங்க. நீங்க அதிகமா யோசிப்பீங்க. ஆமாவா இல்லையா? கூறியே ஆகணும். நீங்க அதிகமா யோசிப்பீங்க. மற்ற நபர்கள், மற்ற ராசிக்காரங்க எல்லாரையும் விட அடுத்து என்ன நடக்கும்? என்ன செய்யலாம்? நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு? அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுடைய மைண்டுக்குள்ள வச்சு வச்சு அதனை யோசித்து கொண்டே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமும், அதே நேரத்துல மிகப்பெரிய ஒரு சாபக்கேடும் இதுவாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதிகமா யோசிக்கவே கூடாதுங்க. ஏதாவது ஒரு முடிவு சரியோ தப்போ டப்புன்னு எடுத்துட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்களுக்கு மூத்த நபர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி நீங்க பேசணும். ஆனா நீங்க அதை எதையுமே செய்ய மாட்டீங்க. உங்களுடைய மனதுக்குள்ள மற்றவங்க பேசுறத வைத்து, மற்றவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை வைத்து நீங்களே நமக்கு கெடுதல் நினைக்காங்க, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க இந்த மாதிரி குழப்பங்களை உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்களே தவறான எண்ணங்களை உங்களுடைய மனதிற்குள் வளர்த்து கொள்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த ஒரு தவறை நீங்க செய்யவே கூடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக உண்டாக்கும். இப்படி நீங்க அதிகமாக யோசிப்பது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். அந்த ஒரு கஷ்டங்கள்ல இருந்து உங்களால வெளிவர முடியாது. ஏன் தெரியுமா? தெரியாதா? பல நேரங்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அது நிறுத்த முடியாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிய பிரச்சனை போல மாத்தி விடுவீங்க. மாத்தி அதை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிப்பீங்க. யோசித்து உங்களுடைய மனதையே சோர்வடையே செஞ்சிருவீங்க. ஆனா அந்த ஒரு பிரச்சனை எந்த விதமான செய்த அந்த பிரச்சனையோ இல்லாத அந்த நிகழ்வுகளோ, அதனால எந்த விதமான நிகழ்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட போவது கிடையாது. இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து அழுது புலம்பி உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அப்புறமும் நடக்கப் போகிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க சிறிய பிரச்சனைனா அதை அப்படியே மறந்துடுங்க. மறக்கிற குணம் உங்களுக்கு இருக்கணும். அதையே நினைத்து நினைத்து என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு அதை தோண்டி தோண்டி நீங்களே குழியில போய் விழுகக்கூடாது. இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இதை மட்டும் நீங்க நிறுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதனால நீங்க அனுபவிக்கக்கூடிய மன அழுத்தங்கள் வெளியில் தெரியாது. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க இதுவரை யாருக்காகவும் எல்லாருக்காகவும் வாழ்ந்து கொண்டே இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கிடைத்தது என்ன? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். மற்ற நபர்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, திருமணமான உங்களுடைய மனைவிகளுக்காகவோ, உங்களுடைய கணவனுக்காகவோ, குழந்தைகளுக்காகவோ எல்லாருக்காகவும் நீங்க வாழ்றீங்க. ஆனா உங்களுக்கு கிடைத்தது என்ன? நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடிந்ததா? குடும்பத்துக்காக, நண்பனுக்காக, நம்பியவர்களுக்காக எல்லாருக்காகவும் உழைக்கீங்க. உழைத்த அந்த பணத்தையும் அவங்களுடைய உதவிகளுக்காக கொடுக்கீங்க. ஆனா சந்தோஷம் இருக்கு. பல தியாகங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப கிடைத்தது என்ன? சில சமயங்கள்ல நன்றி கூட உங்களுக்கு கிடைக்காது. முதல் தடவை செய்யும் பொழுது உங்களுக்கு நன்றி கிடைக்கும். போக போக தினசரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களை அவங்க ஒரு கடவுள் மாதிரி பார்க்க மாட்டாங்க. உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா, இவன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கான்ல அப்படின்னு நினைத்து கொண்டு, ஆனா நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எவ்வளவு தியாகம் பண்றீங்க, எவ்வளவு குடும்பத்துல சண்டை போட்டுக்கொண்டு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை பார்க்கும்போது ஒரு வேலைக்கார மாதிரி உங்களை நடத்துவாங்க. இதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கு. ஒரு நன்றி கூட கூற மாட்டாங்க. நீங்க அவ்வளவு உழைக்கீங்க, உங்களுடைய தியாகத்தை கூட நீங்க விட்டுட்டு வாரீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு நன்றி கூறலாம்ல, அது கூட கூற மாட்டாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். நீங்க எவ்வளவு உழைத்தாலும் யாரும் பாராட்ட மாட்டாங்க. பாராட்டாத நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். நீங்க செய்த வேலையாக இருக்கட்டும், எடுத்த முயற்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் சைலண்டா நடந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் ஏன் எதற்கு நடக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். மற்றவங்க உங்களை தவறாக பேசும் பொழுது நீங்க பின்னாடிதான் இருப்பீங்க. இருந்து என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. அவங்க யார் தெரியுமா உங்களை தவறா பேசுவாங்க? நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களோ உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய கணவன், மனைவி, குழந்தைகளை உட்பட, உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், நம்பியவர்கள், அவர்களுக்காக நீங்க உழைத்து பணத்தை கொடுப்பீங்க, பொருளை கொடுப்பீங்க, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களுடைய பின்னால உங்களை தாழ்த்தி பேசுவது. எனக்கு என் பிள்ளைகள் இருக்காங்க, சொன்னா வாங்கி கொடுப்பாங்க. நான் ஏன் இவன்கிட்ட வேலையை சொல்றேன் தெரியுமா? இவன் எனக்கு வேலைக்கார மாதிரி அப்படின்னு
நீங்கள் பின்னால் இருப்பீங்க, ஆனால் அது பார்க்காம அவங்க பேசுவாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இவ்வளவு செய்தேன், ஆனால் யாருக்கும் தெரியல என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் போகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். பழக்கம் பழக்கம் நம்பியவங்க எல்லாரும் என்ன பேசி பேசி ஏமாத்திட்டாங்க. எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி என்னிடம் பேசி அண்ணன் தம்பின்னு உறவு கொண்டாடி என்னை அனைவரும் வேலை வாங்கிட்டாங்க. இப்போ நான் நடுத்தெருவில் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இப்பொழுது தோன்றாது. பிற்காலத்தில் நிச்சயமாக தோன்றும். தோன்றும் பொழுது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். நீங்க நல்லது செய்றீங்க, ஏன் தெரியுமா பலன் கிடைக்கல? இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பேச கொடுக்க மாட்டேங்கிங்க. யாருக்கு நல்லது செய்யறதுன்னு தெரியாம நீங்க பண்றீங்க. நல்லது செய்றீங்க அப்படின்னா அவங்க உங்களை அவங்களுடைய வீட்டில் ஒரு நபரா பார்க்கணும். ஆனா அவங்க அப்படி பார்க்கறது கிடையாது. ஒரு வேலைக்கார மாதிரியோ இல்லைன்னா மற்றவங்க மாதிரி பார்க்காங்க, மூணாவது நபர்கள் மாதிரி. ஆனா அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க போய் காலையே வைக்கக்கூடாது. உங்களுடைய கால் கூட நுழையக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மரியாதை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாத்தையும் பொறுத்து கொண்டே போனீங்கன்னா உங்களை பற்றி அவர்கள் தெரியாமையே போயிடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பொறுமையை வேணும். அதை விட அவனுடைய கௌரவத்தை அவன் காப்பாற்றணும். அதை நீங்க காப்பாத்துறதுனா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கீழ்மட்டத்தனமா போயிடும். உங்களை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. எனவே சரியான நேரத்துல நீங்க சரியான செயல்களை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருந்த டென்ஷன் காலமானது முடிந்து ஒரு ரிலாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஆரம்பமாகும். இது வரைக்கும் உங்களுடைய மனசுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கவலைகள் இருக்குன்னு எல்லாத்தையும் போட்டு போட்டு தேவையில்லாத அளவுக்கு நீங்க உங்களை வற்புறுத்தி கொண்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாத்திலையும் இருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். கிடைந்த உங்களுடைய வாழ்க்கையில நல்லது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இது வெறும் வார்த்தையா மட்டும் இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா நடக்க போகிற ஒரு மாற்றமா இருக்கும். நான் இதை வார்த்தைக்கு சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க இப்பயும் எழுதி வச்சுக்கோங்க. என் கமாண்ட் கீழே கூட கேளுங்க. வரக்கூடிய ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். நம்ம இது வரைக்கும் யாருக்கெல்லாம் உதவி செய்து என்ன நன்மைகள் கிடைத்தது, இனிமே நமக்கு என்ன கிடைக்க போகுது, அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்காக நம்ம அடிமையா மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணமானது தோன்றி இனிமே உங்களுடைய முடிவுகளை நீங்க தெளிவா எடுப்பீங்க. யாருக்கு நம்ம நல்லது பண்ணணும், நல்லது பண்ணா யாருக்கு நமக்கு திரும்பி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்வீங்க. நடக்கிறீங்களா இல்லையா மட்டும் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் பாருங்க. அந்த அளவுக்கு சில செயல்கள், சில அவமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல் முடிந்து நிம்மதியானது எப்படி தெரியுமா ஆரம்பமாகும்? நீங்கள் மெதுவா உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த கத்துக்கிடுவீங்க. யார் என்ன பேசினாலும் நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. அதுல இருந்து எப்படி நம்ம வெளிவரணும், நம்மளும் திருப்பி பேசுவோம், நமக்கும் வாய் இருக்குல்ல அப்படின்னு நீங்க உணருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு நீங்க நிச்சயமா வந்து விடுவீர்கள். அது தவறே கிடையாது, தவறே கிடையாது. நீங்களும் பேசுங்க. அவங்க பேசுறதுக்கு நீங்க பேசுறீங்க. அமைதியா இருக்கவன்ட்டு போய் நம்ம பேசலையே, இதனால எந்த விதமான தவறும் கிடையாது. உங்களுடைய யோசனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கணும். உங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் அது மெதுவாக நடக்கும். மெதுவாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோடு இருங்கள். மற்றவங்களுக்காக உழைத்த காலத்தை விட்டு உங்களுடைய குடும்பத்திற்காக உழைங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் எப்படி தெரியுமா நீங்க முன்னேறுவீங்க? மற்றவங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிட்டீங்க. எனவே நீங்க கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் தான் உங்களை இன்னும் வழிகாட்டும், உங்களை உயர்த்தியும் வைக்கும். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்மார்ட்டா இருக்கும். எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் கூட நீங்க சரியான முடிவு எடுப்பீங்க. முடித்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பிறக்கும். அந்த ஒரு தெளிவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் எதை செய்யணும், எதை தவிர்க்கணும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொண்டு நடங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களை அழகாக மாற்றிவிடும். முக்கியமான ஒரே ஒரு மாற்றம், நீங்கள் அதிகமாக யோசிப்பதை மட்டும் குறைத்துக்கோங்க. குறைத்து அதை மட்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வைத்து கொண்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். நீங்கள் இழந்தது அதிகமாக இருக்கும். ஆனா உங்களுக்கு வரப்போகிற சந்தோஷம் அதை விட உங்களுக்கு அதிகம். இழந்ததை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா இனிமே நடக்கக்கூடிய சந்தோஷத்தை பத்தி நீங்க கவலைப்படுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நியதி. இதை மட்டும் நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள்.
இழந்ததை விட்டு இழந்ததை மறந்துடுங்க. இனிமேல் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் நல்லதை மட்டும் நினைத்து சந்தோஷமடைங்க. உங்களுடைய காலம், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நிலையான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொண்டு செல்லும். நீங்க அதிகமா யோசிக்க கூடாது. அது உங்களுடைய இலட்சியை எடுத்துக்கொள்ளும். உங்களை நீங்க பாராட்ட கத்துக்கோங்க. உங்களை பாராட்டுங்கள். உலகமே உங்களை தானாகவே வந்து பாராட்டும். நீங்க எல்லாருக்காகவும் வாழ்றீங்க. இனிமே கொஞ்சம் உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையினும் நல்ல ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். எனவே இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கொண்டு போய் நம்ம பேசலையே, இதனால எந்த விதமான தவறும் கிடையாது. உங்களுடைய யோசனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கணும். உங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் அது மெதுவாக நடக்கும். மெதுவாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையோடு இருங்கள். மற்றவங்களுக்காக உழைத்த காலத்தை விட்டு உங்களுடைய குடும்பத்திற்காக உழைங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் எப்படி தெரியுமா நீங்க முன்னேறுவீங்க? மற்றவங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிட்டீங்க. எனவே நீங்க கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் தான் உங்களை இன்னும் வழிகாட்டும், உங்களை உயர்த்தியும் வைக்கும். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்மார்ட்டா இருக்கும். எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் கூட நீங்க சரியான முடிவு எடுப்பீங்க. முடித்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பிறக்கும். அந்த ஒரு தெளிவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் எதை செய்யணும், எதை தவிர்க்கணும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொண்டு நடங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களை அழகாக மாற்றிவிடும். முக்கியமான ஒரே ஒரு மாற்றம்,